viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut with me Kanimuri. Every week நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், ஃபிலிம் பூஜாஸ், அது மட்டும் இல்லாம மூவி ரிவ்யூஸ், ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா பார்க்க போறது சிங்கம் 3 படத்தோட பிரஸ் மீட் தாங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டேட்ஸும் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிட்டே போகுது அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா February 9th அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக எந்த விதமான போஸ்ட்போண்டும் இல்லாமல் February 9th வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸாக வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிங்கம் 3 படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூர்யா தான் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2லையும் சூர்யா தான் லீடில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அனுஷ்கா அண்ட் முக்கியமான கேரக்டரில் வந்து ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருக்காங்க. நாசர், ராதிகா, ராதா ரவி போன்ற பலர் வந்து முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிங்கம் 3ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த சிங்கம் சீரீஸ்ல நம்ம சூரியம் ஆட் ஆயிருக்காருங்க. அண்ட் இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். இது வரைக்கும் சிங்கம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வந்து டிஎஸ்பியோட இசை தான் கேட்டிருந்தோம் நம்ம. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிங்கம் சீரீஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையை நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது ஒரு இனிமையான தருணம். ஏன்னா வந்து இந்தியாவிலேயே இது மாதிரியான ஒரு தொடர்ச்சியான வெற்றி பெற்ற காவியம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 என்று இந்தியா முழுக்கும் ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்துகிற ஒரு தொடர்ச்சியான ஒரு படமாக இது இருக்கிறது. ஹரி சார்னா அவர் வந்து வேகம் அப்படின்னு நாங்கள் நிறைய சொல்லுவோம், எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. ஹரி சாருக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட பந்தம் இருக்கிறது. என்னன்னா அவருடைய முதல் பாடலை எழுதியவன் நான். தமிழ் படத்தில் அவருக்கு ஓப்பனிங் பாடல் எழுதியவன் நான். இன்றைக்கு அவர் வந்து தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டராக, தயாரிப்பாளர்களால் தேடப்படுகிற மிகப்பெரிய இயக்குனராக வளர்ந்திருக்கிறாருங்கிறப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதே போல் அவருடைய இந்த சிங்கம் சீரியலில் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 என்று 3 பகுதியிலேயும் பாடல் எழுதிய பாடலாசிரியன், பங்களிப்பு செய்த பாடலாசிரியன் என்கிற ஒரு பெருமையும் எனக்கு உண்டு. அதனால் நிஜமாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. சூர்யா சாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவருக்குள்ளார ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கோபக்கார இளைஞன் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த படத்தினுடைய பாடலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், காக்கி சட்டை போட்டாம்பாரு, தேக்கி வச்ச கோபம் 100, தாக்க போகிறான் தாறுமாறு, தாங்க போகிற ஆளு யாரு என்று பல்லவி ஆரம்பிக்கும். உடை போட்டவுடன் புதிதான ஒரு நடை போட்டு வருவான், ஒரே பார்வையிலே முழு ஆளையுமே எடை போட்டு விடுவான், அற ஒன்று விட்டா கண் பட்டா குற்றவாளி கூட்டம் ஓடும் நாடு நாடா என்றும், துளைக்கின்ற ஒரு துடிப்போடு இவன் தோட்டாக்கள் இருப்பும், தப்பானவனை பார்த்தாலே அது தகிப்போடு குதிக்கும் என்றும் பாடலில் வரும். ஹரிசார் வந்து ஒவ்வொரு வரியும் என்ன கதைக்கு தவிர்த்து வெளியே எங்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக அப்படியே வாங்குவார். அவரோட பணியாற்றுவதே ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அதில் வந்து தொடர்ச்சியாக அவருக்கு பணியாற்றி கொண்டிருப்பது ஒரு இனிமையான அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்திலே நான் தொடர்ச்சியாக, அது இந்த தொடர்ச்சியான வெற்றிகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வெற்றி தொடர்ச்சியிலே நானும் பங்களித்திருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ஹரிசார் படம் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணேன், அப்புறம் 2வது படம் இந்த படம். அப்புறம் சூர்யா சார் நிறைய படம் பண்ணியிருக்கேன், பர்டிகுலர் அயன், கஜினி, அப்புறம் 3வது இந்த படத்தில் தான் சேர்ந்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். ஏன்னா நீங்கள் ட்ரெயிலில் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நான் நிறைய டேரக்டர்ஸ் வந்து சீக்கிரம் சொல்லுவாங்க, நான் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். பட் ஹரி சார் வந்து வரும்போதே பேக்கிங்காக கரெக்டாக வந்துடுவார், இப்படி வேணும்னு சொல்லிவிடுவார் பர்ஃபெக்டாக. அதனால தான் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஞானவேல் சார் தான். நான் பெரிய பட்ஜெட்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் எம்பிட்டாங்க அது ஓகே பண்ணி கொடுப்பேன். ஸோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம். அப்புறம் சூர்யா சாரை போட்டு பெரிய டார்ச்செல்லாம் பண்ணியிருக்காங்க, கட்டி தூக்கி தொங்க விட்டு. ஸோ மிகப்பெரிய வெற்றி படம் அமையும், ஆண்டர வேண்டி. சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த படம் 2 படம் பார்த்துட்டு சும்மா படன்னு பட்டை கலப்பிருந்தாங்க. சூர்யான ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன்.
இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. படம் ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இப்போ அதே சிங்கம் 3வது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் உட்காந்து நானும் கூட நடிச்சிருக்கேன். உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, ஒரு ரசிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பாக அதை நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. என்னென்னா பெரிய டேரக்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சாரை வந்து ஒரு சீன் பண்ணது அப்படின்னா ஏதோ வந்தோம் டைலாக் பேசணும், ஓகே ரைட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விழுந்துட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. பண்ண சொல்லிவிட்டு ஒரு ரிஹர்சல் பார்ப்பார், ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே மானிட்டர் போடுவார், டயத்தை பார்ப்பார், தப்பாக வச்சுக்கிறாங்க சார், டயத்தை பார்ப்பார், ரெடி அப்படின்னாரு. ரோபோ சங்க வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல, சாம்சங் ஒரு டைலாக் பேசியிருப்பார், இன்னொரு ஆட்டோகிராஃப் வந்து பேசியிருப்பேன், அப்போ நான் வந்து பேசியிருப்பேன், ரெடி எவ்வளோ வருது 1:10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காது, ஆத்தடி ஆட்டம் அப்பா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? அங்கேருந்து குதிச்சு ஓடியாந்தீங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு சார்? ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ஒன்று வேண்டாம். வீரமணே ஆட்டோ இங்கேருந்து வரா, இங்கேருந்து வரா. ரைட்டு, நீ சூரிய என்ன பேசுனீங்க? அதுதான் சார், ரெடி, ஓகே ரெடி, ஆக்ஷன். அடிட்டு போடுறா 1:05. இந்த 5 செகண்டை தூக்குடா 5 செகண்டை. ரொம்ப இப்போ என்ன பண்ணுங்க, எங்கே சார்? இங்கேருந்து வந்தீங்க சார். நீங்கள் ஆஃபீஸ் இங்கே நிற்கிறீங்க, ஆக்ஷன்லேயே பேசிடுறீங்க. சூரியங்க ஓகே சூரியங்க. ஆட்டோ சார், ஆட்டோ அங்கே இருக்கு, ஆட்டோ அங்கேயே நில்லு, வேண்டாம் போ, ரெடி, ஓகே ஆக்ஷன். கடை 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 கட 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 கடிட்டு போகிறா. ஒரு நிமிஷம் போதும். அது இவ்வளவுதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குள்ள தான் இருக்குன்னு, ஓகேவா? ரெடி என்ன சரி, ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர், டைரக்டர் தெரியும், ஹீரோவை தெரியும். உண்மைக்கே இன்றைக்கி வந்து யானவல் ராஜா சார்ந்த எங்கள் கிராமன்ற சார், எங்கள் கிராமத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடிப்பாங்க இந்த ஊர் எங்கடா இந்த ராஜா அப்படின்னு. எங்கள் ஊருக்கு எனக்கு வரைக்கும் தெரியும் சார், இந்த ப்ரொடியூசர்கள் யார் இன்றைக்கி மெயினாக இருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக எனக்கு வளர்ந்துருக்கீங்க சார். நான் மேலும் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார். நான் பல படங்களை இயக்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். எல்லா படத்தையும் நான் இருக்கணும் சார். ரொம்ப சந்தோஷம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் சார். நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி சார். சிங்கம் 3 ஹரி அவர்களோட நான் ஒர்க் பண்ணுற கடைசியில் நான் ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணுறேன்னா, அருளுக்கு அப்புறம் முதல்ல போலீஸ் ஜானர் சாமி காக்கா ஒரே வருஷத்தில் 2003 வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய போலீஸ் படம்னாலே எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்களோட கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய சாமி, எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம் எனக்கு. ஸோ அண்டு இந்த படம் சிங்கம் 3 ஏற்கனவே 2 சீக்வலும் பெரிய வெற்றி பெற்ற படங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் எங்கிட்ட வரும்போது வாட் ஐ ஃபெல்ட், எனக்கு இன்னும் பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த குறிப்பாக விசேஷமான ஒரு விஷயம் என்னென்ன சொல்லணும்னா, இதில் இது வரைக்கும் நான் பாடல்கள் மியூசிக் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் விவேகா, பா விஜய், தாமரை அருமையான பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் முதல்ல ஹரி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாடலாசிரியர் ஆகிட்டார். அது யாருக்கும் தெரியாத விஷயம். ஏன்னா ஒரு சிச்சுவேஷனில் 2 நாளில் ஒரு பாட்டு வேணும்னாரு. டியூன் கொடுத்தாச்சு, பட் லிரிக்கு எல்லாரும் பாடலாசிரியர்களும் பிஸியாக இருந்தாங்க. வாங்க நம்ம 2 பேரும் உட்காந்து எழுதிடலான்னாரு. ஐயோ அது பெரிய வேலையாச்சே, அது பாட்டு செக் பண்ணுறதுக்கே நான் 1 வாரம் எடுப்பேன், எழுதுறது 2 நாளில். ஆனால் அவர் உட்காந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு உட்காந்தாரு. எப்படி போகும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண பாட்டு தான் அந்த வைஃபை. ராத்திரி 9 மணிக்கு உட்காந்து ஒரு விடிய காலத்தில் 2-3 வரைக்கும் அவரும் நானும் உட்காந்து அந்த பாடலை முயற்சி பண்ணி எழுதினோம். அண்டு சாங் ரெக்கார்டிங் போகும்போது ஒரு நல்ல ஏன்னா வார்த்தைகளாக பெருசாக எனக்கு தெரியாது, பட் மெட்டமைக்கும் போது இப்படி தான் வார்த்தை மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது உள்ளே வரும். அதுதான் நம்ம பாடலாசிரியர்கிட்ட எதிர்பார்ப்போம். அவங்க கருத்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் சவுண்டு விஷயத்த ஒரு இசையமைப்பாளராக என்னுடைய பொறுப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் இதில் உட்காரும்போது அவர் டைரக்டராக அவருக்கு தெரிஞ்சுது என்ன மாதிரி வரணும். ஸ்ருதிஹாசனுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பாடல்.
அண்டு படத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெப்பி சாங் அது. அண்டு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அண்டு டெஃபினெட்லி ஒரு மனசுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம், இது வந்து ஒரு எல்லா சினிமா கோயர்ஸுக்கும் அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லை, இந்த கட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணுன்றது இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப கண்ணியமான படமாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி. C3 முதல்ல டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. சூரிய தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினார். இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருந்துச்சு. வந்து அவர் சொல்கிறாரு இது மாதிரி பரபரப்பாக இருக்குன்னு. என்னென்னா அது காரணம் என்னென்னா, நான் வந்து நிறைய பப்ளிக்கோட அங்கங்கே சுற்றிட்டு இருப்பேன். எங்கேயாவது ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவேன், எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். வந்த உடனே ஒருத்தன் படம் பார்த்துட்டு என்னோடய படத்தை இப்போது சிங்கம் 2 பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு, சார் உங்கள் படம் ஃபாஸ்ட்டாக இருந்தது சார், சூப்பராக இருந்ததுன்றதுலாம் சொல்ல மாட்டோம், நல்லா இருந்ததுலாம் சொல்ல மாட்டோம். முதல்ல ஃபாஸ்ட்டாக இருந்தது. நான் தான் ஃபாஸ்ட்டாக இருந்தது தம்பி, ஓகேப்பா நல்லா இருந்துச்சானா நல்லா இருந்துச்சு சார், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சார். இது வந்து நான் போகிற இடத்துல எல்லாம் என் காதில் விழுந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அது தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் வேகம், மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலையும் எல்லாரும் தெரியுது, எல்லாமே தெரியுது. வேகத்தை கொஞ்சம் தொய்வு விழுந்தாலும் டக்குன்னு அடுத்து மெசேஜ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் போர் அடிச்சுன்னா டப்புன்னு ஒரு 10 செல்ஃபோன் லைட்டு தெரியுது, வேறு ஏதோ பர்சனல் வேலைக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே நல்லா ஸ்பீடாக இருக்கணும். ஆனால் அது வந்து ஒரு மதில் மேல் நடக்கிற மாதிரி தான். அது எப்படி வேணாலும் ஆகலாம். கொஞ்சம் அது வந்து தப்பாக போச்சுன்னா என்னப்பா ஒன்றும் புரியல, ஒரு இரிட்டேஷனாக இருக்குப்பான்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த ஒரு பயத்தில் ஆனால் வேறு அது எப்படியும் மக்களை வந்து எந்த ஒரு சீன்லேயும் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூட இறங்க விட்டுறக்கூடாது மைண்டை. இதுக்காக பார்த்து இந்த பரபரப்பான கதையை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ண முடியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேங்கிறது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லாம் பண்ணுறது. ஸோ அப்போவே என்னோடய அசிஸ்டன்ஸ் கூட, என்னோடய கேமராமேன், டெக்னீஷியன்ஸு, அதுக்கப்புறம் படம்னா சூர்யா சார் கூட உட்காந்து பேசுவேன். அப்போல்லாம் யாருக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டு சீன்ஸை வந்து கம்மியாக வச்சுக்காமல் நிறையா சீன்ஸ் ஆக்கி ஒரு சீனை வந்து ஒரு சீக்வன்ஸாக மாற்றி, அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு பிகினிங் என்ன, நடுவில் என்ன, ஒரு 300 அடி ஒரு 200 அடி ஒரு சீன்னா அதில் வந்து 100வது அடியில் நம்ம என்ன சொல்ல வரோம், அடுத்த 100 அடியாக ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கு எங்கேயும் திரும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் டிஸ்கஷனில் முடிவு பண்ணுறோம். அதுக்கு என்னோடய டீம் ஒர்க்கு தான் காரணம். அந்த டீமுக்கு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து 14வது படம். 14வது படம். இது வந்து சிங்கம் 2 முடித்தோம். அதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து விஷால் கூட ஒரு படம் பண்ணேன். அதுக்கு அப்போவே வந்து ஜி கூட ஒரு படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு கதை டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அந்த C3 உருவான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் சின்னதாக. ஏன்னா வேறு ஒரு கதை தான் பண்ணுறதா, அதுக்குரிய டிஸ்கஷன் போச்சு, பேசணும், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் உள்ள மக்கள், ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்க்குறவங்கலாம், சார் அடுத்து தேர்ட் பார்ட்டு தானே கேட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஐயோ இது வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்களே. ஒரு முக்கியமான நண்பர் ஒருத்தர் கேட்டார், எப்போதுமே ஒரு 3ங்கிறது ஒரு நம்பருங்க, அதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் 2 பண்ணிட்டீங்க, 3வது ஒன்று பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் என்ன இப்படி சொல்கிறாங்களேங்கும் போது போலீஸ் கதை நம்மகிட்ட நிறையா இருந்துச்சு, குட்டியாக சின்ன அவுட்லேருந்து. அதில் எது செட் ஆகுன்னு அப்படியே வச்சு அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்து பேசும்போது ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் ஒன்று இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஒரு 2 நாள் உட்காந்து டெவலப் பண்ணிட்டு ஜிகிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி கேட்குறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னா. அவர் கேட்டவுடனே போயிடலாம், நல்லா இருக்குன்னாரு. அன்னைக்கு கொடுத்த அந்த ஆர்வம் நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எப்போதுமே வந்து ஒரு பர்சனல் செக்கிங் ஒன்று நடக்கும். ஈவினிங் வரைக்கும் டிஸ்கஷன் நைட் வரைக்கும் இருந்தாலும் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது நம்ம தப்பாக போகிறோமான்னு பார்த்தா இந்த C3 வந்து ஸ்கிரிப்ட் மேக்கிங்லேயே வந்து எங்கேயுமே வந்து டவுன் ஆன மாதிரி தெரில. நான் ஜிகிட்ட கூட பார்க்கும்போது அப்பப்போ சொல்ல தைரியமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா எங்கேயுமே எல்லாத்துலேயுமே இத்தனைக்கும் S2 ஐ மீன் சிங்கம் 2லலாம் ஒரு டென்ஷன் வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீக்வல் பண்ணும்போது இதில் வந்து வரல, இழுத்துட்டே போச்சு கதை. அது அப்படியே ஸ்க்ரீன் பிளே நல்லா டெவலப் ஆச்சு, சீக்வன்ஸ்லாம் நல்லா அமைஞ்சுது, டைலாக் எழுதும்போது டைலாக்ஸ் நிறையா வந்துச்சு. ஏன்னா இதில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் வாண்டடாக எப்போதுமே என்னோடய படத்தில் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அதுவாக ஏதாவது 2 வார்த்தை அமையும், அவ்வளோதான். இதில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன மெசேஜும் அமைஞ்சுது. இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு சில விஷயங்கள் போய் சேர்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் அமையும் போது இது வந்து ரொம்பவே நல்லா எங்களை ஸ்கிரிப்ட் நல்லா எழுத்துட்டு போச்சு. அந்த தைரியத்தில் தான் உள்ளே வந்தோம். அப்படியே வரும்போது எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன்,
அதாவது நான் எப்போவுமே நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு அவார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி படமும் நான் எடுக்கிறதில்ல. எனக்கு கிடைக்கிற அவார்டுன்னு நினச்சிக்கிறது, ஒரு ப்ரொடியூசர் 2வது படம் கொடுத்தாருன்னா அது ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு 3வது படம் கொடுத்துருக்காரு. ஸோ இது எனக்கு வந்து டபுள் அவார்டு மாதிரி தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா 3rd பார்ட்டு வித் அந்த கண்டினியூஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அதாவது முதல் 5 மணி நேரத்தை பார்த்தீங்க, இப்போ அந்த 5 மணிக்கு அப்புறத்துலேருந்து 7.5 மணி நேரம் ஸ்டோரியை பார்க்குறீங்க. இது வந்து ஒரு புது அனுபவமாக நிச்சயமாக மக்களுக்கு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த கதையோட கண்டினியூ, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து எப்படி மெர்ஜாகிறத வந்து ஒரு நல்ல முறையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். தமிழில் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு 3rd பார்ட் வந்து கண்டினியூஸாக ஸ்டோரி கண்டினியூட்டியோடு வர்றதுக்கு அந்த கதையும் வந்து அதுக்கேற்றபடி அமைஞ்சுது. அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கரெக்டாக வந்து உட்காந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது அனுபவமாக இருக்கும் மக்களுக்கு ஒரு 3rd பார்ட்டு இந்த கனெக்டடாக பார்க்குற மாதிரி ஸ்டோரியை அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க நான் நடிக்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு 35 படங்களில் எல்லா படத்தை பேரையும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்லை மற்றவங்களும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பட் என்ன அடையாளமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 படங்கள் அடிக்கடி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் சிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட், அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு இடத்த வந்து எல்லா இடத்துலையுமே பிடிச்சிருக்கு. நேருக்கு நேர் பண்ணும்போது நீ இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்த்தியா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் அத்தனை பேரும் வந்து நான் இப்பவும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. நேருக்கு நேர் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும், வரிசையாக வரும். உன்னை வந்து சிங்கமாக பார்க்குற மாதிரி நீ மாறுவேன்னு நீ நினச்சியா, இந்த துரைசிங்கமாக உன்னை நினச்சி எழுதுகிற அளவுக்கு நீ வந்து அந்த கிராஃப் இப்படி அழகாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஆரம்ப காலத்தை தான் வந்து நினச்சி என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. படம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகம், இந்த பரபரப்பு இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மால் சர்க்கிள் படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி அதை நடிக்க வைக்கிறாங்க, இந்த பரபரப்பில் எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு மீட்டர் ஒன்று பிடிக்கிறாரு, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில், எதுவுமே அதிகப்படியாக இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபீட்பேக் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வந்து இது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு தனி ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே 1, 2க்கு அப்புறமா 3 எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர்களோட அந்த பேக்ரவுண்டும் சரி, இதுக்கப்புறமா நான் எப்படி டயலாக் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு எனக்கு. அந்த மீட்டர் எப்படி செட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இப்பவும் நான் வேந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய அசட்டு மாதிரின்னு சொல்லலாம். என்னோடய கெரியரில் கிட்டத்தட்ட 8 படங்கள் தாண்டிட்டோம். அதில் வந்து அத்தனை படங்களுமே வந்து எனக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச அடையாளம் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான ஒரு அசட் என்னோடய கெரியரில். ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த 3rd பார்ட்டில் வந்து அவரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்திருக்கிறது வந்து இன்னும் கூடுதல் அழகு தான் அந்த படத்துக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க, எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாமே இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத்தை, இது நான் விளம்பரத்துக்காக சொல்ல நினச்சிக்க வேண்டாம், மனசார எனக்கு நேற்று நைட் கிடச்சிருந்த ஃபீட்பேக்கு, அதனால் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணு 1 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு, சிங்கம் 1 விட எனக்கு 3 ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி அவர் உட்காந்து டயலாக்லாம் எழுதுறாரு அந்த மாதிரி அப்படின்னு முதல் வாட்டி வந்து அம்மா சொன்னாங்க. எப்படி என்ன தோணுது அவருக்கு, எதனால் அப்படிலாம் டயலாக் எழுதுறாரு அவர், டயலாக் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக, வெளியில் என்ன நடந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க, வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப பெருமையாக அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து நான் மறுபடியும் வந்து மேடையிலேருந்து நினைக்கிறேன். இந்த படம் வந்து சக்தி என்ன சொன்ன மாதிரி 1, 2 அப்படிங்கிறத தாண்டி இந்த 3 வந்து மிகப்பெரிய, ஏன்னா இந்த 3வது பார்ட் தாண்டது உண்மையாகவே பெரிய போராட்டம். அதுக்கான உழைப்பை வந்து அவ்வளோ உள்ளே கொட்டியிருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்தா உணருவீங்க. செலவெல்லாம் தாண்டி அந்த உழைப்பு இல்லைன்னா இது இவ்வளோ அற்புதமான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 3 வந்து எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, என்னங்க 30 வரைக்கும் எடுப்பீங்களா அப்படிம்பாங்க. அது உண்மையாகவே 30 வரைக்கும் போகக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து இந்த 3 தன்னம்பிக்கையை வந்து கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உணர்வீங்க. ப்ளஸ் சூர்யா சார் தொடர்ந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டாக, என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்.
அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு லைஃப்லேயும் சரி, கெரியர் வைஸும் சரி. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 130 நாள் வந்து அதே வெறிய அடக்கிட்டு அதே வேகத்தோடு வேலை செஞ்சு இந்த அவுட்புட், ஏன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு வேகமும் உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் எல்லா டோட்டல் டீம், பிரியன் சார்லேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து நான் 23 வயசில் தான் ஃப்ளைட் ஏறினேன், 28 வயசில் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். கடைசி வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் போக முடியாதுன்னு நினச்சேன் நான், ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஹாரிஸ் சாரோட ஹெல்ப்போடு இந்த படத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன். அதோட டேஸ்ட்டு பார்த்தாச்சு. சார் பட்ஜெட் வைஸ் சொல்ல சார், எல்லாமே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஹாரிஸ் சார்னா நல்ல மெலடி வரும் அப்படின்னு அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, கொஞ்சம் தமிழுக்கு சூப்பருங்க அப்படிம்பாங்க, தெலுங்குக்கு கொஞ்சம் அடியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு டைரக்டர் விடாமல் போட்டு இது பண்ண போகிறாங்க, உங்களை டார்ச்சர் பண்ண போகிறாங்க சார் இந்த படத்துக்கு அப்புறம். ரீரெக்கார்டிங்கும் சரி, சாங்ஸும் சரி, வைஃபை சாங்காக இருந்தாலும் சரி, யூனிவர்சல் காப், சோனா சோனி எல்லாமே பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு தடவை ஃபேன்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா படம் வெவ்வேறு காரணங்கள்னால தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் பிப்ரவரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கி மந்த். என்னென்னா தமிழில் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆனது February 23rd. தெலுங்கில் வந்து ஸ்டுடியோ கிரீனுங்கிற பேனர் போய் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரிய லெவலில் ரீச் ஆனது வந்து 1001 தெலுங்கு ரிலீஸ் பண்ணோம் February 5th. ஸோ ஏதோ கடவுள் ஒரு டைரெக்ஷனில் பிப்ரவரிங்கிறது உனக்கு ராசியான மாதம்னு கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்குது. இதுவும் என் கெரியரில் மிகப்பெரிய படமாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்கு. இந்த படமும் ரொம்ப தரமான படம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கோலிவுட் அன்கட்ல இப்போ உங்களுக்காக போகன் படத்தோட டீம் இன்டர்வியூ காத்துட்டு இருக்குங்க. ஸோ போகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு லக்ஷ்மண். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும். ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி அண்ட் ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி இந்த படத்துக்காக நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் குறிப்பாக அரவிந்த் சாமி இந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதே வந்து ஜெயம் ரவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பிரபுதேவம் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் தேவி படத்தின் மூலமாக அறிமுகமானார், ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூவில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். போகனை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். லைட்டாக பிட்டு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரி. ஃபர்ஸ்ட் பிரபுதேவ மாஸ்டர். இந்த படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து ஆக்சுவலாக வந்து பிரபுதேவ மாஸ்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரோமியோ ஜூலியட் படம் முடிச்ச உடனே ஜாலியாக ஒரு 1 month லீவு, ஹாப்பியாக இருக்க போகிறோம், என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்போ வந்து திடீர்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கணேஷ் சார் வந்து ஃபோன் பண்ணார். இல்லை பிரபுதேவ மாஸ்டர் வந்து வராரா, படம் பார்க்கறதுக்காக வர சொல்லி சொன்னார். ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. ஷோ ஆர்கனைஸ் பண்ணி போட்டோம். எனக்கும் பெரிய ஆசை என்னென்னா, சரி ஓகே மாஸ்டர் வந்து ஹிந்தியில் படம் பண்ண போகிறாரு, நம்ம டைட்டில் கார்டெலாம் வரும், கதை லக்ஷ்மண் சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு செம்ம அந்த சந்தோஷத்தில் வந்து நான் போனோடனே பார்த்தா படம் முடிஞ்ச உடனே மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் என்னடா நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா, என்ன அடுத்தது என்ன கதை வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டார். மாஸ்டர் ஒன்றும் புரியல மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உன்னை டேரக்டரை வந்து ஓகே நல்லா இருக்கு, நீ நல்லா எடுத்துருக்கே, வேறு என்ன கதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டார். ஷாக்கு. ஏன்னா யார் மாஸ்டர் கையில் போய் நான் படம் பண்ணுறேன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து என்னென்னா, இந்த போகன் கதையை ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை மாஸ்டர் கையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 வேறு கதை சொன்னேன். பார்த்தா எமோஷனே வரல அங்கேருந்து. அதுக்கப்புறமா வந்து போகன் கதையை வந்து சொல்லி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். எதுக்கு போகன் கதையை சொல்லலைன்னா பயம். இது வந்து ஒரு 5வது படமாவோ அது மாதிரி 4வது படமோ 5வது படமோ பண்ண வேண்டிய படம். சொல்லவே மாஸ்டர் வந்து இது சூப்பராக கடா, இது நல்லா கடா, இது பண்ணலாடான்னு சொல்லி சொன்னேன். நான் அப்பவே சொல்லேன், மாஸ்டர் இது கொஞ்சம் கஷ்டம் மாஸ்டர், கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப வாங்குவேன் இந்த கதை. இப்போ பாருங்கள் தலை முடியல நிறைய ஆரம்பிச்சிச்சு, அந்தளவுக்கு வேலை வாங்கினுச்சு இந்த கதை. பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் இது டிஸ்கஷன் பண்ணும்போதெல்லாம் பாதி அஸ்டன்டேட் வந்து ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இவருக்குள்ளே அவருக்குள்ளே இவருங்க சொல்லிட்டு பேசும்போதே கஷ்டம் அது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் யாருக்கு சொன்னேன்னா பிரபுதேவ மாஸ்டருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, என் ஹீரோ, என் தலைவன்,
எனக்கு எல்லாமே அவர் தான். ரவி சாரை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருமே ரோமியோ ஜூலியட் டேரக்டராகவும் போகன் படத்துடைய டேரக்டராகவும் தெரியும். இதே ஒரு 7 years பேக் வந்து நான் வந்து ஒரு கல்வனின் காலி சொல்லிட்டு ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர். நான் 24 வயசில் ப்ரொடியூசரே ஓவர் ஆட்டோன்னு தெரில, தோத்துட்டேன். எஸ்ஜே சூர்யா அண்ட் நயன்தாரா மேடம் வச்சு படம் பண்ணேன். அதில் ஒரு 7 years செட்பேக்கில் வந்து வீட்டில் உட்காந்து பண்ண கதைகள் தான் இந்த கதைகள் எல்லாமே, இனிமேல் வரப்போகிற கதைகள் எல்லாமே. ரவி சார் வந்து எதுக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்து நான் ஒரு பெருமைக்கெல்லாம் சொல்ல, என்னென்னா ஆக்சுவலாக நான் வந்து அந்த 7 வருஷம் பீரியடில் கதை ரெடி பண்ணிட்டு ரோமியோ ஜூலியட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஹீரோஸ்களை போய் கதை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே என்ன ப்ரொடியூசர் தான் பார்த்தாங்க. இவன் ப்ரொடியூசர் தானே, இவன் எப்படி டைரக்ஷன் பண்ணுவான், இவனுக்கு எப்படி இது வருவான்னு சொல்லிட்டு நம்பலை. என்னை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண ஒரு பர்சன் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேனோ அதுக்கு முழுக்க காரணம் வந்து ரவி சார், வேறு எதுவுமே கிடையாது. ஹானஸ்ட்லி வாட் எல்ஸ், ஏன் போகன் பார்க்கணும்ன்ற முக்கியமான ஒரு ரீசனிங் ஒன்று எனக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போதும் சரி, எப்பவுமே வந்து நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வை ஷுட் ஆடியன்ஸ் ஒரு 120 ரூபாய் செலவு பண்ணி ஒரு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, ஏன் போகன், எதுக்கு என் படம் பார்க்கணும், அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, எதுக்கு நான் வந்து கேட்கணும். கதை ஏதோ ஒன்று புதுசாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் வந்து எடுக்கப்பட்ட அட்டெம்ப்ட் தான் இது. ஏதோ ஒரு புதுசாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும், நல்லா பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரசிக்கணும். அந்த 120 ரூபாய் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300-400 ருபீஸ்க்காவது அவங்க படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்கணுன்றது எனக்கு கொஞ்சம் பேராசை பிடிச்சவன். அதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னும் உங்களுடைய சப்போர்ட் வேணும், அவ்வளோதான். நன்றி, தேங்க்ஸ். Be with us. I wish the Bogan team all the very best and keep supporting us. Thank you. நன்றி. இது போகன் முதல்ல இது ஒரு படமாக தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த படத்தை பற்றி முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னை மீறி கொஞ்சம் நிறைய ரசிச்சிட்டேன் நான் படத்தை. நான் எப்போவுமே அந்த ஒர்க் மோடில் அப்படியே தான் இருப்பேன். பட் நான் பண்ணும்போது என்னை மீறி எனக்கே ரசிக்க முடிஞ்சது. கேரக்டர்ஸ் வரும்போது, புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது, சினிமாவுக்கே புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கு. ஸோ போகன் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ண படம். இந்த டீம் கூட ரொம்பவே இன்வால்வ் ஆகி பண்ண படம். என் கெரியரில் முக்கியமான படம் போகன். ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களை எந்த வகையிலையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடாது இந்த படம். நிச்சயமாக ட்ரெய்லரும் டீசரும் என்ன ஒரு ஹைப் ஏற்படுத்துச்சோ அதோட பல மடங்கு தான் இருக்கும். அப்படி தான் நம்பி நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களை எந்த விதத்துலேயும் ஏமாற்றி விடாது அப்படின்றத வந்து நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். இமான் சார் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன், அது என் படத்தில் மட்டும் சூப்பராக இருக்கும் சாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லவே கூடாது. பட் உண்மையாகவே அது எனக்கு அப்படி தோணுதான்னு தெரில. அது வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸ் புதுசாக இருக்கும் போது தான் மியூசிக் டைரக்டருக்கு வந்து சாங் புதுசாக அமையும். ஸோ என்னுடைய படங்களில் வந்து நானும் இமான் சாரும் சேர்ந்து பண்ண படங்களில் வந்து மிருதன்லாம் என்ன சொல்கிறது, அதாவது 2 சாங் தான் படத்தில், மற்ற எல்லாமே RR தான். ஸோ ஒரு ஆடியோ ஸ்க்ரீன் பிளேயை வந்து புரிஞ்சுக்கிற ஒருத்தர், அவர் வந்து ஆடியோ ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்னு சொல்லலாம் அவரை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறவர். கண்டிப்பாக மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அவர் கூட. இந்த படம் வந்துட்டு எனக்கு தனி ஒருவன் முன்னாடியே, அதாவது இது தனி ஒருவனுடைய சக்ஸஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது யோசிச்சா கிடையாது. படம் தனி ஒருவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம். நான் இப்போ அரவிந்த் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களாண்ணா, இப்போ தானே ரவி பண்ணோம், இப்போ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ புரிஞ்சது நீ எதுக்கு லக்ஷ்மண் அனுப்புன அப்படின்னு சொல்லி. உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆகி பண்ணது தான். ஸோ அவருடைய பங்களிப்பு சொல்லவே வேணாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டீம். இது வந்து அழகாக அமைஞ்ச ஒரு டீம். இந்த டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் கையிலையும் இருக்காது. ஸோ யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி 5வது படத்தை எடுக்கிற 2வது படம் நிஜமாக ரொம்ப கஷ்டமான படம். நான் ஆக்சுவலாக ஏன்னா ஃபஸ்ட்டு கதை மட்டும்தான் கேட்டது. அதுக்கப்புறம் நான் கதை கேட்டேன், நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாங்க, அதுலேயே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் பாவம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உழைச்சி தான் இந்த மாதிரி படம் வந்தது. பட் லக்ஷ்மண் கலக்கியிருக்கீங்க, ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் படம் கூட 10வது பண்ண வேண்டிய படத்தை 3வது பண்ணுங்கள், நான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும். வாட் எல்ஸ். அப்புறம் லக்ஷ்மணோட டீம், அவங்க டீம் இருக்கு, ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன், வெல்டன், எல்லாருக்குமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படம். அதுமாரி பெரிய படமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு அரவிந்த் சாமி சார்,
அரவிந்த் சாமி சார் வந்து இதுக்கு முன்னாடி ஐ மீன் அந்த சமயத்தில் அப்படியே சாஃப்டாக பார்த்துட்டு டக்குன்னு இவர் இப்படி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ரவியும் சரி அரவிந்த் சாமி சரி ஐ மீன் நினச்சிக்காவும் 3 பேரும் விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லும். தட் கிரெடிட் கோஸ் டு லக்ஷ்மன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் இந்த ஃபுல் டீமுக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நம்ம கோலிவுட் அன்கட்ல வடசட்டி படத்தோட டீம் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டிஆர் ஜெகன் அண்ட் லீட் ரோல டெபியூ ஆக்டர் ஆனந்த் சங்கர் நடிச்சிருக்காரு. அண்ட் சங்கர் இந்த படத்துக்காக எஸ்ஏ அமைச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் அத்தியாவசியத்துக்கு கூட ஒரு பஸ் இல்லாத மாதிரி இருக்குங்க. அந்த சுச்சுவேஷனில் வடசட்டி அப்படிங்கிற கேரக்டர் அவரோட மகனை ஆட்டோ டிரைவராக ஆக்கி ஊர் மக்களுக்காக உதவி செய்கிறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் நமக்காக காஸ்ட் அண்ட் க்ரூ ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படம். பொதுவாக ஒரு சினிமானா ஒரு ஃபைட்டு, ஒரு டூயட்டு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து டூயட்டு கிடையாது. 2 மெசேஜ், இந்த 2 மெசேஜும் ஒரு பாயிண்டில் பின் பாயிண்டில் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். எங்கே முடிச்சு போட்டிருக்கோன்றது தான் ஒரு கதை. லைஃப்பில் சாதாரண நடக்கிற நிகழ்ச்சி தான். ஒரு ஆட்டோக்காரன் ஆட்டோவில் என்னென்ன துன்பங்களை படுறான், அவனால் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மெசேஜ் சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஆர் சங்கர் சார். நான் இவர் ஜெகன் வந்து ஒருத்தன் பழி வந்து அது சமுதாயத்தை வெறுத்து தள்ளுது ஒரு கேரக்டரு. அவன் வந்து இப்போ பிள்ளை பிறந்த உடனே ஒரு பெரிய படிச்சிருக்கான். படிச்சுட்ட உடனே அவன் இன்ஜினியர் ஆகும் டாக்டர் நினைக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு ஆட்டோ இது பண்ணி அந்த ஆட்டோவுக்கு வந்து சமுதாயத்துக்கு செய்கிற மாதிரி ஒரு பிள்ளைக்கு அவனுடைய பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதில் பாடல்கள் நல்லா எழுதியிருக்காங்க. அவங்க அந்த அமுதவல்லி அவங்க நல்லா எழுதியிருக்காங்க. இந்த வடசட்டி படம் ப்ரொடியூசர் நான் பேசுகிறேங்க. இந்த படத்தோட வடசட்டி படங்கிறது எப்படி வந்துச்சுனாக்கா, ஒரு வில்லேஜ் கேரக்டர். அதில் வந்து வடசட்டிங்கிற பேர் வச்சு அந்த ஊருக்கு வண்டி வசதியே இல்லாதனால அந்த ஊருக்கு வந்து எல்லாம் இவர் தான் வடசட்டி தான் போய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த மகன் வந்து பையனை நல்லா படிக்க வச்சு, அதாவது என்னுடைய பேர் தான் வடசட்டிங்கிற எல்லாமே இதாக இருக்குது, அதனால் பையனுக்கு உயர்வாக ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி பையனுக்கு ஒரு பேரை வச்சு காலேஜ் படிக்க வச்சும் ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க ஊரில் பஸ் வசதி கிடையாது. அந்த பஸ் வசதி இல்லாதனால ஆட்டோ வாங்கி நம்ம ஊரில் வந்து பிரசவத்துக்கு போகிறவங்க எல்லாமே இறந்து போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால பிரசவத்துக்கு இலவசம் அப்படிங்கிறதுனால அந்த ஆட்டோவை வாங்கி கொடுத்து அந்த ஊரில் வந்து பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டணும்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்புறம் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயம் நலிஞ்சு போயிருக்குது. அதனால் விவசாயத்தை பற்றி, அதாவது அவங்க வந்து சேத்துல கை வச்சா தான் நாம் சோத்தில் கை வைக்கணும், அந்த சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த விவசாயம் வந்து நலிஞ்சு போகிறதுக்கு பற்றி ஒரு பாடலும் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து டிஆர் ஜெகன் அவர்கள் பண்ணியிருக்காரு, டைரக்டரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த் ராமசாமி. இந்த வடசட்டின்ற படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். படத்தோட டைரக்டர் வந்து டிஆர் ஜெகன், கேமராமேன் அவர் தான். படத்தோட ப்ரொடியூசர் வந்துட்டு சேலம் அன்பழகன் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஆர் சங்கரன் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து வணக்கம் ஐயான்ட்டு பேர். அவருக்கு ஏன் வணக்கம் ஐயான்னு பேர் வச்சார் அவங்க அப்பா, அவர் ஏன் ஆட்டோக்காரனாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்றத கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே காமெடி தான் வரும். கொஞ்சம் அப்பப்போ சென்டிமெண்ட்டும் இருக்கும். அப்புறம் படம் ஃபுல்லாக ஒரு முக்கியமான கேரக்டர் நிழல்கள் ரவி சார் வர்றாரு. அவரும் படம் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் ஆகுறாரு. அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எனக்கு. படம் நல்லா வந்திருக்கு. உங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறேன். நம்ம கோலிவுட் அன்கட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். Hello, my name is Vikram Kota, Chief Executive Officer of GRT Hotels. Today is a great day because we're going to release the calendar for 2017. The calendar is all about cooking. It's the modern methods of cooking which are there prevalent in most of our restaurants, like molecular gastronomy, sous vide and spherification and things like that. So it's a great afternoon we're having. It's called the White Brunch. A lot of people are there, a lot of celebrities are there, and we're having a good time. Thank you.
Satish Jupiter of Jupiter Events. Today we are at the GRT Hotel and Resorts calendar launch. இந்த ரொம்ப யூனிக் கேலண்டராக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபுட்டி கேலண்டர், அதாவது ஃபுட் டெக்னிக் வச்சு ஒரு கேலண்டர் பண்ணியிருக்காங்க. 12 months Jan to December they have done with 12 different techniques of cooking, and each month calendar was launched by one celebrity. ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஒரு மாதத்துக்கு கேலண்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. We had Uma Riyaz with us, Reyaz Khan, Ganesh Venkatraman, Nisha, Sahitya, Karun Raman, Sydney, a whole lot of friends and well-wishers here under the able guidance of Vikram Kota. So it's a wonderful afternoon. It's a white brunch, as you can see. எல்லாரும் whiteல வந்திருக்கோம்.